இயக்கம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் நடத்தி வருகின்ற இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான இந்த தினசரி நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த சிறப்பான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷியினுடைய ஞான களஞ்சிய கவிகள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தொடர்ந்து பார்த்து வரோம். ஞான களஞ்சியம் 2வது பாகத்துல இருந்து இப்போ பார்க்க தொடங்கியிருக்கோம். அம்மா நேற்று அருமையா கொடுத்தாங்க, விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் அப்படின்னு சொல்லி. வேதாத்ரி மகரிஷி அவர்களோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, புரிந்து கொள்வதும் பின்பற்றுவதும் ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு நினைச்சிருந்த அந்த மெஞ்ஞான முறைய எளிமையாக்கி கொடுத்தது ஒன்று. இன்னொன்று எல்லாவற்றிலும் விஞ்ஞான விளக்கத்தை கொடுத்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு ஏற்ற வகையில கொடுக்கணும் இல்லைங்களா? ஒரு காலத்துல இதெல்லாமே மகான்கள் கொடுத்ததுதான். அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அந்த காலத்துல வாழ்ந்திருந்த இறையறிஞர்கள் அந்த கால மக்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள். மகரிஷி எழுதின கவிதை. ஆனால் இந்த விந்தை மிகு காலம் அறிவுக்கு எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லுவேன். இப்போ ஒரு காலத்துல நம்மளோட இளமை பருவம் எடுத்துக்கலாமே, அப்பெல்லாம் ஒரு சில விஷயங்களை பெற்றோர்கள் சொல்லி இதன்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது கேள்வி கேட்காம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அப்படி அல்ல. எதையும் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பின்பற்றுவேன். அது ரொம்ப சிறப்பு தான். நம்ம கிட்ட அந்த குணம் இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னா நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு. அப்பா மகரிஷி சொல்றாங்க, இந்த விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால். அன்னைக்கு சொன்ன மாதிரி மேலோட்டமா சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கம் தேவை. அதனால் இந்த கால நிலைக்கேற்ப வேதாத்திரிய விஞ்ஞானத்தை இணைச்சு கொடுக்குறாங்க மகரிஷி. இப்ப அந்த விஞ்ஞான விளக்கம் தான் ரொம்ப 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 பெரிய பிளஸ் நமக்கு. மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆழியாறுல பேசினது எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐயா ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு வராங்க. அப்போ மகரிஷியை பத்தி தெரிஞ்சு பேசுறதுக்காக அவங்க ஒரு புத்தகம், ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க இல்லைங்களா? அவங்க பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மகரிஷியோட ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. அதுல ஐயா குறிப்புகள் எடுக்கும் பொழுது இந்த பரமாணு, அதிலிருந்து வந்த விண், அத விரிவலை, சுழலலை, அதுல இருந்து வரக்கூடிய காந்தம், இதை பற்றி மகரிஷி சொன்னதெல்லாம் படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்த ஐயா அவர்கள் அதை பேசும்போது குறிப்பிடுறாங்க, நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்திருக்கேன், இந்த விஷயங்களை எப்படி எளிமையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், எப்படி சொல்றது எல்லாருக்கும் புரியற மாதிரி இல்லையா? அவர் ஒரு அணு விஞ்ஞானி. அப்ப அவர் கற்றத சாதாரண மக்களுக்கு புரியற வகுப்புல எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் தான் இல்லையா? அவர் விஞ்ஞானியை ஒழிய கூட மெஞ்ஞானம் தெரிஞ்ச விஞ்ஞானி. அதனால அதை எப்படி சொல்வது என்பதுக்கான கேள்விக்கான விடை இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷியோட புத்தகத்தை படிக்கும் போது கிடைச்சது அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. அப்போ அங்கே அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி தன்னை அறிந்தவர் இல்லையா? அவரோட பல விஷயங்கள் பார்த்திருக்கோம் நம்ம. அவரோடு கூட பணியாற்றிய ஒரு விஞ்ஞானி, அவரு சொன்ன அனுபவத்தை நான் இங்க பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா அவர்களோட DRDOல
கூடவே இருந்த ஒரு விஞ்ஞானி ராமானுஜாச்சாரி என்று சொல்லக்கூடியவர். அவர் அப்துல் கலாம் ஐயாவுடைய மறைவுக்கு பின்னாடி அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஐயா கிட்ட கேக்குறோம். இது வியந்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு உலகமே திரும்பி பார்த்த ஒரு மனிதர், இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு அவ்வளவு பெரிய ஒரு மனிதர். அவரோடு நீங்க பயணிச்சிருக்கீங்களே, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது அவரு நிறைய அனுபவம் சொன்னாரு. அதுல ஒன்று, அவங்க ஒரு முறை பெங்களூருக்கு ஒரு கல்லூரிக்கு பாடம் எடுப்பதற்கு போறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது மாணவர்களுக்கு சுவாமிஜி மாதிரியே தான். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். அதுதான் அவருடைய நோக்கமும். அப்போ அவரு ஜனாதிபதியா இருக்காரு. ஜனாதிபதியா இருக்கும்போது அவரு போறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், அவர் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ல தான் போவாங்க இல்லைங்களா? அந்த குண்டு துளைக்காத வண்டி. அது அவருடைய அந்த புரோட்டோகால். அவர் ஒரு ஜனாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள்ல ஒன்று. அவர் ரொம்ப வருத்தப்படுவாராம். ஏன்னா அந்த வெஹிக்கிள் ரொம்ப மெதுவா தான் போகும். அந்த புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் ரொம்ப டெக்னாலஜியோட இருக்கிறதுனால, அது சாதாரண வண்டிகள் மாரி வேகமா போகாது. ரொம்ப கம்மி கிலோமீட்டர் வேகத்துல தான் போக முடியுமா. அப்ப இவரு சொல்லிட்டே வருவாராம். ராமானுஜம், எதுக்கு நமக்கு இதெல்லாம்? நம்ம சாதாரண வண்டியில போயிருந்தா இன்னைக்கு எவ்வளவு தூரம் போயிருந்திருக்கலாம். போய் அந்த மாணவர்களை சந்திச்சிருக்கலாம். அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ ஐயா சொல்லுவாங்களாம், இல்லைங்க ஐயா, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி, அதற்கான ஒரு பாதுகாப்பு முறையை பின்பற்றி தானே ஆகணும். அப்போ அவர் எப்படி ஒரு எளிமையா வாழ்ந்திருக்காரு பாருங்க. அதை கடந்து அப்புறம் வராங்க. அப்போ அவருக்கு பின்னாடி பெரிய வெஹிக்கிள் வரும். நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு விஐபி செக்யூரிட்டி. பின்னாடி வெஹிக்கிள்ல போலீஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க. கூட அந்த கல்லூரியை சார்ந்த கல்லூரியுடைய 2, 3 ப்ரொஃபசர்ஸும் கூட வராங்க. இப்ப கேக்குறாங்க, ஐயா இவங்க எல்லாம் இத்தனை பேர் நம்ம கூட வராங்களே, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேண்டாமா டிராவல் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. இவர் சொல்றார், நமக்கு ஓகே, அவங்க எல்லாம் எல்லாரும் கூட நின்னுட்டு கூடவே வராங்களே, அவங்களுக்கு எல்லாம் உணவு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்தி உணவு சாப்பிடுறாங்க. இவருக்கு ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னா தயிர் சாதம் தான். அதனால ரொம்ப சிம்பிள். அவருக்கு தெரியும், அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். இவங்க 2 பேரும் சாப்பிட்டுறாங்க. அப்போ அவர் ஐயா அந்த வண்டியில ஏறின விட்டு ஒரு சொல்றாரு ஒரு வார்த்தை, ராமானுஜம், இவங்க எல்லாரும் நமக்காக தான் கூட வந்திருக்காங்க. யாரு? இந்த காவல்துறை, இவங்க கல்லூரி சேர்ந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு எல்லாம் உணவு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. இது அரசாங்க செலவு இல்ல. அதனால நம்ம அவங்களுக்கு பே பண்ணிடணும். அதனால நீங்க அது என்னன்னு பார்த்து நம்ம கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு ஜனாதிபதி அவரே இறங்கி போய் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி சொல்லி இவரை வியந்து போயிட்டாரு அவர். ஐயா ராமானுஜாச்சாரி ஐயா சொல்றாரு, எவ்வளவு ஒரு எளிமை, ஒரு உணர்வு, ஒரு உயிரை மதிக்கக்கூடிய பாங்கு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்து அவங்க கூட வராங்க. இரவு பெங்களூர் போய் சேரும் போது அவருக்கு நேரம் கிட்டத்தட்ட 11, 12 மணி ஆயிடுச்சாம். எல்லாரும் அவங்க அவங்களோட அறைக்கு போறாங்க. காலையில மாணவர்களை சந்திக்கணும் அவரு போயிட்டு. பார்த்தா ஒரு சொல்றாராம், சீக்கிரம் போய் படுக்கலாம். நான் போயிட்டு ஒரு மணி நேரம் மாணவர்களுக்கு நாளைக்கு எப்படி எடுக்கணுங்கிறத நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு படுக்கணும். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய விஞ்ஞானி, ஜனாதிபதி, மாணவர்களுக்கு எப்படி எடுக்கணும்னு நான் போய் 1 மணி நேரம், அந்த 12 மணிக்கு அப்புறம் 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னாராம். சரின்னு போயிட்டாங்க. காலையில பார்த்தா இவரு வேக வேகமா எழுந்து கிளம்பி போறாராம். 6 மணிக்கு அவர் மாணவர்களோட உட்கார்ந்திருக்காராம். அங்க போய் பார்த்தா. படுக்க வந்ததே 12 மணி. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. எழுந்து தயாராகி அந்த மாணவர்களை சந்திக்கிறதுக்கு சீக்கிரமா போய் உட்கார்ந்திருக்காரு. இப்ப இது போல பல நிகழ்வுகள் அவங்க குறிப்பிட்டாங்க. அப்போ எங்கே போய் இருந்து என்ன ஒரு நிலைக்கு சென்றாலும், இங்கே தன்னை அறிதல் என்பது வேண்டும். இன்னைக்கு மகரிஷியோட பாடலோட தலைப்பு அதுதான். விஞ்ஞானிகளுக்கு தன்னை அறிதல் வெகு எளிது. இதுதான் மகரிஷி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானம் பற்றி பேசுற நம்ம அந்த 2க்குமான உறவு, அதையும் மகரிஷி விளக்கமா சொல்லிடுறாங்க. அந்த மெஞ்ஞானம் என்பது நாம கத்துக்கொள்ளக்கூடிய தத்துவம், அது வேதாந்தம், சித்தாந்தம், இப்படி தனித்தனியா பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல மகரிஷி குறிப்பிடுறாங்க, தத்துவம், வேதாந்தம், விஞ்ஞானம்.
இது மூன்றும் தனித்தனியே வெவ்வேறு பிரிவு அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. பிலாசபின்னு சொல்லக்கூடிய தத்துவம், வேதாந்தம், எல்லாவற்றையும் அந்த எங்க இருந்து வந்தோமோ அந்த கதையை சொல்லக்கூடிய வேத அந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விஞ்ஞானம், விண்ணை பற்றிய ஞானம் விஞ்ஞானம். மீனிங் பார்க்கும்போது அதுக்கு விண்ணை பற்றி தெரிந்து கொள்கின்ற ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லப்படும். அப்ப இது மூணும் தனித்தனி தானா, வெவ்வேறு பிரிவு என்பார்கள். ஆனா மகர்ஷி இதை எப்படி இணைக்கிறாங்க பாருங்க. தத்துவமோ இயற்கை அதன் உண்மை கூறும். இயற்கை நிகழ்ச்சிகள் என்ன, இயற்கையா என்னென்ன இருக்கு, என்னென்ன இருந்தது, இதை பற்றிய விளக்கத்தை கூறுவது பிலாசபி. அதுதான் தத்துவம். தத்துவமோ இயற்கை அதன் உண்மை கூறும். தரம் பலவாய் அதன் நிலையை பிரித்து பேசி தத்துவத்தை தெளிவாக்கும் கலை வேதாந்தம். தத்துவம் என்பது கொஞ்சம் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. இப்ப மகரிஷி அவர்கள் தத்துவம், அத்வைத தத்துவம் என்பது ஒரு தத்துவம் ஆதிசங்கரர் கொடுத்தாரு. அந்த தத்துவத்துக்கான விளக்க உரைகள், பாஷ்யங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த தத்துவத்தை வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடிய வேதாந்தம்னு சொல்லலாமா? அந்த வேதாந்தம் என்ன பண்ணுச்சுங்க? எளிமைப்படுத்தி பிரிச்சு சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொடுத்தது. தரம் பலவாய் அதன் நிலையை பிரித்து பேசி தத்துவத்தை தெளிவாக்கும் கலை வேதாந்தம். எந்த ஒன்று கற்கண்டு, அந்த கற்கண்டா இருக்கிறது எல்லாம் பொருட்கள், எங்க இருந்து வந்தது? அந்த கரும்பு ரசம். அந்த கரும்பு ரசம் வேற, கற்கண்டு வேற அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இருந்தா அங்க நான்கிற உணர்வு, அது துவைதம். நான் வேற, அந்த எங்க இருந்து வந்தனோ அந்த மூலம் வேற. ஆனா என்னோட மூலப்பொருள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அங்க அந்த உணர்வு தெரிஞ்சிருச்சுன்னா அது நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆதி எனும் பரம்பொருள் மெய். அந்த வார்த்தை மகரிஷி அழுத்தமா போடுறார் இல்லைங்களா. ஆதி எனும் பரம்பொருள் மெய், அதுதான் உண்மை. அங்கே மாற்றமே கிடையாது. இப்போ நம்ம நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்மளோட பெற்றோர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இவங்க என்னுடைய அம்மா அப்பான்னு சொல்லுவோமா, இவங்க என்னுடைய அம்மா அப்பான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கே அது அல்ல, அது உண்மை, சத்தியம். அதுதான் உண்மை, நிச்சயம். என்னோட தாய் தந்தையர் என்பவர்கள் இவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அங்கே மாறாது, அங்கே நம்பிக்கை அல்லது, அதுதான் சத்தியம். ஆனா அந்த அம்மா அப்பாக்குள்ள என்ன இருக்கு முழுசா அவங்களோட உணர்வுகள் நான் தெரிஞ்சிருக்கேனா அப்படிங்கும் போதுதான் அந்த விஞ்ஞானத்தை பற்றிய விளக்கம் வருகிறது. அப்ப இறைவனும் நானும் வேற வேற அப்படின்னு நினைக்கிறது துவைத்தம். அந்த இறைவனிலிருந்து வந்தவன் நான் என்கின்ற உண்மை உணர்ந்து விட்டால் அதுதான் முக்கியமான வேதாந்த உணர்வு, இறை உணர்வு. அந்த உணர்வை பெற்றுட்டேன், ஆனா எப்படி வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுதான் வேதாத்திரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ அந்த தத்துவத்தை தெளிவாக்கும் கலை வேதாந்தம். அடுத்தது விஞ்ஞானம்ங்கிறது என்ன? தாரணியில் பல பொருளாயுள்ள இயற்கை தத்துவத்தை அறிந்து வாழ்வை வளப்படுத்தும் சகல வழிமுறைகளும் விஞ்ஞானம். இந்த இயற்கை தத்துவம் எல்லா பொருள்ல இருக்கக்கூடிய உண்மை பொருளை உணர்ந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கன்றாங்களே, அதுதான் விஞ்ஞானம். இதுக்கு ஒரு உதாரணமாக மகரிஷியே தான் சொல்றாங்க. விஞ்ஞானத்தினுடைய உச்ச நிலையா இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர். ஆனா அந்த விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏற்கனவே இருக்கிற விஷயங்கிறாங்க மகரிஷி. ஏற்கனவே மனிதனோட அறிவுக்கு புலப்பட்ட ஒன்றுதான், அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மனிதன் எடுத்து செயற்கையா கண்டுபிடிச்ச பொருள்ல இம்ப்ளிமெண்ட் பண்றான். காலத்தால் வியத்தகு படைப்பான கம்ப்யூட்டர், சரியா? அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? நமக்குள்ள இருக்கக்கூடிய காந்தம், கருமையம், வியத்தகு மூளை, புலன், தொடர் இயக்கம், இது எல்லாத்தினுடைய டெக்னாலஜி அப்ளை பண்ணிதான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. அந்த கருமையமாக இருக்கக்கூடியத மதர் போர்டு மாதிரி அது எல்லாத்தையும் வாங்கி இறுக்கி சுருக்கி இருப்பா வச்சுக்கும். அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அலை, அதுதான் அந்த அலை என்பது ஒரு இடத்துல ஃபைல்ஸா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்டோர்ல மூளை போல அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது கம்ப்யூட்டர்ல. அத கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மூலமாக, மானிட்டர் மூலமாக, சிபியு என்கின்ற ஒன்று, இந்த இந்த எல்லா பொருட்களும் சேர்ந்து புலன்கள் போல அத உருவமாக்க, சப்தமாக, என்னென்ன அங்க உள்ள கொடுத்திருக்கிறோமோ அது அத்தனையும் வெளிப்படுத்துகிறது. அப்ப இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அத விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு.
அப்ப அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளுக்கான ஒரு உணர்வு தான் இன்னைக்கு இந்த பாடல் சொல்லுது. என்னதுங்க? விஞ்ஞானிகளுக்கு தன்னை அறிதல் வெகு எளிது. அப்துல் கலாம் இல்லையா? ஐன்ஸ்டீனும் நியூட்டனும் இல்லையா? சாக்ரட்டிஸ் என்கின்ற ஒரு பெரிய விஞ்ஞானி இல்லையா? அவங்க எல்லாம் தன்னை அறிந்தவர்கள் தானே. அதனால்தானே இன்னி வரைக்கும் அந்த தத்துவம் பேசப்படுகிறது. அறிவில் சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு அடைமொழி கூட பேசுறாங்க மகரிஷி. அறிவில் சிறந்த விஞ்ஞானி. ஏன்னா இன்னைக்கு காலநிலைக்கு ஏற்ப கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய அறிவின் உச்ச நிலை. இன்னைக்கு பாக்குறோம் நம்ம எத்தனையோ விஷயங்கள் இல்லாதது இருக்கிற மாதிரி அந்த ஒரு மனிதனோட மனதிற்கு எழுச்சி கொடுத்து இறந்து போனவர்களை பேசுற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது நல்ல நல்ல ஒரு மனித வாழ்க்கைக்கு உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில போகும்போது அது சிறப்பு. அந்த விஞ்ஞானிகளை பத்தி மட்டும்தான் நம்மளோட இந்த பார்வை. அந்த அறிவிற் சிறந்த விஞ்ஞானி உன் அறிவின் வேக நுட்பம் அதை. ஏன்னா ஒவ்வொரு விஞ்ஞானியும் எவ்வளவு நுட்பமா கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? உள்ள இருக்கக்கூடிய இது சொல்றாங்க மகரிஷி, காந்தம், கருமையம், மூளை, புலன்கள் இது எல்லாத்தையும் கொண்டுதான். ஆனா அந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு அது இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு இல்லைங்களா? நம்ம பாக்குறோம். ஒரு காலத்துல பெரிய பெட்டி மாதிரி இருந்தது. அந்த மானிட்டரோட சேர்த்து அந்த ஸ்கிரீன் இன்னைக்கு எப்படி எல்லாம் வந்திருக்கு பாக்குறோம் இல்லைங்களா? ரொம்ப 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 எளிமைப்படுத்தி கொண்டு போக மனிதனுக்கு ரொம்ப சுலபமா உபயோகப்படுத்தக்கூடிய வகையில இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி என்பது இருக்கு. அப்ப அந்த அறிவில் சிறந்த விஞ்ஞானி உன் அறிவின் வேக நுட்பம் அதை உருவில் சிறந்த நீ யார் என ஒன்றை அறிய திருப்பிக்கொள். முதல்ல திருப்பு. மக்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நுட்பத்தோட கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி முதல்ல உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அததான் மகிழ்ச்சி குறிப்பிடுறாங்க. உருவில் சிறந்த. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானிக்கு இது தெரியாது. அவர் சொல்ல மாட்டார் நான் கண்டுபிடிச்சேன். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு சார்லஸ் பார்பேஜ் கிட்ட கேட்டாலும் சரி, அது இன்னைக்கு இத்தனை விதமாக செய்த பல விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டாலும் சரி, நான் என்னுடைய மனதுக்குள்ள தோணுச்சு, நான் ஆராய்ச்சி பண்ணேன், கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான். ஆனா மகரிஷி போன்ற விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? இது எல்லாத்துக்கும் மூலமான விஷயம் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடிய கருமையம் அதுல எப்படி பதிவுது, அதே போலதான் அந்த கம்ப்யூட்டர்ல பதிவு செய்யற விஷயத்த ஒரு மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா அதை சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வெளியில தான் பார்த்துட்டு இருந்தாங்க, உள்ள பார்க்கல இல்லையா? நம்ம போன வாரம் கூட நம்ம இதை குறிப்பிட்டோம். மூலத்திலிருந்து ஞானம் நோக்கி பயணிப்பது விஞ்ஞானம். ஞானத்திலிருந்து மூலம் நோக்கி பயணிப்பது விஞ்ஞானம். அதனால்தான் ஒரு இடத்துல முட்டி மோதி நின்னுடுறது. அதை தாண்டி போகணும் அப்படின்னா இந்த தன்னை அறியக்கூடிய ஞானம் ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் வேண்டும். குறிப்பிற் சிறந்த குருவாலே. அதை யாருக்கு கொடுக்க முடியும்? மகரிஷி ஒரு பாடல் சொல்லுவாங்கல்ல, உன்னையோ கடவுளையோ அறிய வென்றார். 2 கேள்விக்கு ஒரே பதில் தான். இங்க விஞ்ஞானிகள் கிட்ட கடவுளை பத்தி பேச முடியாது. ஏன்னா அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. ப்ரூஃப் இருக்கு. மகரிஷி போன்ற விஞ்ஞானிகள் கொடுக்க முடியும் இல்லையா? மகரிஷி சொன்னாங்களே, ஒருவர் கடவுளை பார்த்திருக்கீங்களா நீங்க? கடவுள் இருக்காரா? அதுக்கான ஒரு ப்ரூஃப் காமிங்க அப்படின்ன போது மகரிஷி சொன்னாங்க, கண்டிப்பா காமிக்கலாமே. காலையில என்ன சாப்பிட்டுங்க? அந்த உணவை யாரு ரசமா மாத்தினது? ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா மாத்தி வேண்டாததை வெளியே அனுப்பி இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா? உங்க அப்பா அம்மா செஞ்சாங்களா? இல்ல உங்களை எல்லாம் பார்த்து காப்பாத்துதே அரசாங்கம் அது செஞ்சுதா? யாரும் செய்யல. உள்ள இருந்து ஒரு சக்தி செஞ்சு கொண்டு இருக்கிறே, அதுதான் கடவுள் தன்மை அப்படின்னு மகிழ்ச்சி ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. ஆனா இதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும். இப்ப இன்னைக்கு கூட அந்த விஞ்ஞான வளர்ச்சியில நம்ம பாக்குறோம், நாசா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு கோள்களும் எழுப்பக்கூடிய ஒலி அலைகளை அவங்க கேப்சர் பண்றாங்க இன்னைக்கு. ஒவ்வொரு கோள்களினுடைய, ஏன்னா அந்த சேட்டலைட் போய் அது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுது. அந்த ரெக்கார்டு பண்ணும்போது ஒவ்வொரு அசைவிலிருந்தும் எழக்கூடிய சப்தம், அந்த அசைவு, அதை இவங்க டீகோடு பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சப்த அலைகளை எழுப்புகிறது. ஒன்று மணி அடிப்பது போல சத்தம் கேட்குது. ஒன்று காத்து உஸ்ன்னு அடிக்கும் போது வருமே அது போல. ஒன்று அந்த ரோங்கிற ஓங்காரம் போல. இதை நாசா வெளியிட்டுட்டே இருக்கு. ஒவ்வொரு கோளும் எப்படி சத்தம் போடும்.
அப்ப இந்த விஞ்ஞான வளர்ச்சியில வேதாத்திரி மகரிஷியா இருந்தாங்கன்னா இதை அப்படியே பார்ப்பாங்க. சொன்னாங்க இல்லைங்களா மகரிஷி ஒரு இடத்துல, நித்த நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள். உன்னோட உணவிலிருந்து ரசம் பிரியறது, காற்று பிரியறது, ஜீரணிக்கிறது, இந்த சத்தத்தை எல்லாம் நீ உள்ள கேட்க முடியும். உணுகி நின்று பார்க்கும்போது அந்த சப்தத்தை கேட்க முடியும். சப்தமோட பலவர்ண ஒளிகள் தோன்றும் அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அந்த உள்ளுணர்வாக உள்ளே கடந்து பார்க்க கற்றுக்கொண்டவர்கள் வெளியேயும் நுண்ணுணர்வால் பார்த்து சொல்ல முடியும். ஆரியப்பட்டர் அப்படித்தானே இந்த கோள்களை பற்றின கணக்கு முறையெல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு விஞ்ஞானம் அதற்குன்னு ஒரு கருவியை ஏற்படுத்தி அந்த கருவியை கொண்டு அளந்து சொல்லுதுங்க. ஆனா அதெல்லாம் இல்லாத காலத்திலே சொன்னாங்களா இல்லையா? அப்ப அதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. இன்னும் இன்னும் ஆராய்ச்சியில ஆழ்ந்து சென்று உண்மையை நோக்கி பயணிப்பதற்கு நீங்க விஞ்ஞானிகளே உங்களை அறியக்கூடிய பயிற்சி முக்கியம். அது எப்படி கிடைக்கும்? குறிப்பில் சிறந்த குருவாலே. அந்த குரு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என கொண்ட உருவின் காரணமாம் கருவில் தோன்றும் கனல் அறிவாய். நான் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தது எது? காரணமாக இருந்த அந்த மூலப்பொருள், அந்த கரு பொருள், கருவில் தோன்றும் கனல், அந்த குண்டலினி சக்தி. அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கரு, அதை புருவத்திடை உணர்த்த மகரிஷி உணர்த்துறாங்க இல்லையா? அப்ப குருவை பத்தியும் சொல்றாங்க. உன்னை பற்றி அறியணும்னா ஒரு குருவை அடை. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தல். அதுதான் இங்க என்ன வார்த்தை சொன்னாங்க? குறிப்பில் சிறந்த குருவாலே கத்துக்கோ. அந்த கற்றுக் கொடுக்கும் போது என்ன கற்றுக் கொடுப்பாங்க? கொண்ட உருவின் காரணமாம் கருவில் தோன்றும் கனல் அறிவாய், கனலில் தோன்றும் விளைவு அறிவாய். அந்த விளைவு என்ன? அங்கே மூலாதாரத்துல இருக்கின்ற வரை அது மேல் பக்கமான சிந்தனையை கொண்டு போய் சேர்க்காது. அதனால அங்கிருந்து புருவ மத்திக்கு கொண்டு வந்து வச்சா அதனோட விளைவு எப்படி மாற்றம் பெறுகிறது? கனலில் தோன்றும் விளைவறிவார். அதுக்கப்புறம் பொறியில் சிறந்த புலன்களாக பூண்ட வேடம் தனை அறிவாய். மகிழ்ச்சி அந்த இடத்துல ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க இந்த பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும்னு ஒரு வரியில சொல்லிடுவாங்க. அப்ப அதுதான் இங்க மகரிஷி குறிப்பிடுறாங்க. இந்த ஆராய்ச்சி நீ செய்ய 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 எப்படி ஓரறிவுல இருந்து ஆறறிவு மனிதன் வரை வந்தோம். பொறியில் சிறந்த புலன்களாக பூண்ட வேடம் தன்னை அறிவாய். என்ன வேஷம் போட்டிருக்கேன்? மனிதன்கிற வேஷம் போட்டிருக்கேன் இங்க. இது வரைக்கும் ஓரறிவு தாவரமா வேஷம் போட்டோம். அதுக்கு முன்னாடி அசையா பொருட்கள்னு சொல்றது, அதாவது அசேதன பொருட்கள்னு சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த மாதிரியான வேஷம் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மனிதன் அப்படிங்கிற வேஷம் போட்டிருக்கேன். அப்படி போட்ட வேஷத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்தேன் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட், எனக்கு ஸ்கிரிப்ட் இருந்தா தானே நடிக்க முடியும் இல்லையா? அந்த ஸ்கிரிப்ட பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது திரியில் தீபத்து ஒளி போன்று தெளிவாய் உந்தன் நிலை அறியாய். இது வரைக்கும் உனக்கு தெரியல, ஆனா உள்ள அடங்கி இருக்கு. திரிக்குள்ள தீபம் எப்படி இருக்குதோ அது போல இந்த தன்னை அறியக்கூடிய அறிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கு. அது நீ எடுத்து படுத்துட்டேன்னா நெறியில் சிறந்த நிலை அறிவாய். முதல்ல அறியாய்ன்னு போடுறாங்க, உனக்கு தெரியாது. அந்த தவம் செய்ய தன்னை அறிந்த குருவின் மூலம் நீ ஆழ்ந்து ஒடுங்கி ஒடுங்கி அந்த கலனுடைய விளைவை அறிந்து நாம் பூண்ட வேடம் இது, நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத பத்தி அறியும் போது நெறியில் சிறந்த நிலை அறிவாய். நினைப்பின் மூலம் முடிவு அறிவாய். எண்ணத்தினுடைய மூலம் தெரியும். நான் எண்ணமாக வந்தது சொல்லாக செயலாக மாறுகிறதே அந்த நினைப்பு, அதனோட மூல முடிவு அறிவாய். விரிவிற் சிறந்த விஞ்ஞானம் வெகு வேகத்தில் முடிவடையும். ரொம்ப அழகா எளிமையா கடைசி வார்த்தையில ஒரு பஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்க தன்னை அறிந்தவர்களாக இருப்பின் அவர்களுடைய விஞ்ஞான ஆராய்ச்சி ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் உலக மக்களுக்கான நன்மை இருந்தாலும் எவ்வளவு பெரிய உருவச் சிறப்பு கொண்ட மனித பிறவி எடுத்திருக்கேன் நானு, எங்க இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த அறிவு தெரிஞ்சவங்க ஆராய்ச்சிக்கு உள்ள போகும்போது அந்த பொருளை பற்றி தெரிஞ்சு பேசுவாங்க இல்லையா? இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வீட்டுல ஒரு டிவி பெட்டி இருக்கு. அதை போடுறோம், ஆன் பண்றோம், பாக்குறோம், எல்லாம் இருக்கு. மகரிஷி சொன்ன எல்லா தத்துவம் இருந்தாலும் கூட அந்த டிவி பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த சிப்ஸ் இருக்கு, அதை பத்தி நமக்கு தெரியுமா? தெரியாது. அதை படிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
அப்ப அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள ஒரு ஞானம் இருக்கின்ற போல, எனக்கு உடம்புக்குள்ள இருக்கிறது செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு, அந்த செல்கள் இப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாலும், இதுக்கு என்ன மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய தன்மையை உணர்ந்துட்டா அதை எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? அந்த டெக்னாலஜி படிச்சவங்க டிவிக்குள்ள இருக்கிறது மட்டும் தெரியாது, எந்த பொருளா இருந்தாலும் பிரிச்சு பார்த்து மேய்ஞ்சிருவாங்க இல்லைங்களா? அந்த இன்ஜினியரிங் படிச்சவங்க அத பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த பொருளுக்குள்ளேயும் இதுதான் இருக்கும். அப்ப இதே ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணா விஞ்ஞானிகளும் தன்னை அறியக்கூடிய அந்த ஆராய்ச்சியில முடிவா தெரிஞ்சு கொண்டாங்கன்னா, அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அந்த இறை சிந்தனை வந்து நின்று அவங்களுக்கு தெளிவான ஒரு அறிவை கொடுக்கும். அப்ப விளக்கம் என்னவா இருக்கும்? அந்த விஞ்ஞானம் வெகு வேகமாக முடிவடையும். இந்த ஊசி வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா நம்ம? அந்த ஊசியோட முனையில ஒரு ஓட்டை இருக்கும். அது இல்லைன்னா தைக்க முடியாது இல்லையா? அதை கண்டுபிடிச்சவர் ஒரு விஞ்ஞானி. அவரு ரொம்ப போராடினாராம். அந்த ஊசிய கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எப்படி உபயோகப்படுத்துறது? அதை கொண்டு 2 பொருள்களை எப்படி இணைப்பது? அப்படிங்கிறது அவருக்கு பெரிய ஆராய்ச்சியா இருந்திருக்கு. அப்போ இது உண்மையில புத்தகத்துல படிச்சதுதான். அது உண்மையா என்பது தெரியாது. இருந்தாலும் அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அவர் இரவு படுத்து தூங்குறாரு. அப்ப அவரோட கனவில ஒரு தேவதை வராங்க. தேவதை மாரி ஒரு ஒரு தெய்வ உருவம் வருகிறது. அந்த தெய்வ உருவம் பார்த்தீங்கன்னா, கையில ஒரு ஈட்டி மாரி வச்சுக்கிட்டு இவர குத்த வருது. அந்த ஈட்டியுடைய முனையில ஒரு ஓட்டை இருக்கு. அந்த கனவு வந்தது எதற்கோ, ஆனா அந்த கனவுல அவரு பார்த்த ஒரு விஷயம், அவரோட விஞ்ஞான கண்டுபிடிப்போ முழுமையை கொண்டு போய் விட்டது. அத பார்த்தாரு. எதுக்கு என்ன நம்மளா இருந்ததுன்னா, ஐயோ! கடவுள் என்ன குத்த வராரே! ஏன் தானோ? எதுக்கோ? நான் என்ன தப்பு செய்தேனோ? என்று பார்ப்போம். அவரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக் கொண்டதுனால, அந்த வந்த வில் போன்ற ஒன்று அவங்க கையில வச்சிருக்காங்க. ஒரு வேல் மாதிரி. அதோட முனையில இருக்கக்கூடிய பாகத்துல ஒரு ஓட்டை இருக்கிறத பார்க்கிறாரு. உடனே இவரோட அறிவு வேலை செய்யுது. ஓ! இந்த ஊசியில ஓட்டை இருந்ததுன்னா, நூல்கள சேர்க்க முடியும். அதைக் கொண்டு தைக்க முடியும். அப்படிங்கிறத உணர்ந்ததா நான் படிச்சேன். அப்போ இததான் மகரிஷி குறிப்பிடுறாங்க. அந்த உண்மை பற்றிய ஞானம் இருக்குமே ஆனால், அவர்களுக்கு விஞ்ஞான ஆராய்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப சுலபமாக முடியும். அப்ப விஞ்ஞானிகளும் அந்த மெய்ஞான உணர்வை பெற்றிருப்பார்களேயானால், பெற்று செய்வார்களேயானால், இந்த ஏஐ கூட பாசிட்டிவ் சைடு தானே இருக்கும். எல்லாமே. எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் மனிதனோட மேன்மைக்கு மட்டுமே உபயோகப்படுத்த முடியும். ஏன்னா, ஒவ்வொரு விஞ்ஞானியும் என்ன பண்ணாங்க? உலக நன்மைக்காகத்தான் செய்றாங்க. நம்ம அணுவை பிழைக்க முடியும்னு கண்டுபிடிச்ச அவரே தான் அணுவ பிளந்து அத வந்து பாமா பண்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைங்களா? அப்ப அங்கே தன்னை அறிந்த அறிவுடையவர்கள் கண்டிப்பாக இன்னொரு உயிருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல தன்னுடைய ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. அப்ப அததான் ரிஷி இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கு தன்னை அறிதல் வெகு எளிது அப்படிங்கிற இந்த பாடல்ல ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு நமக்கும் உணர்த்தக்கூடிய அளவுல இந்த விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் கூறிய நம்முடைய குருபிரான் பாதம் பணிந்து நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம்.